எவ்ரிவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டெக்குக்கோட இல்லைனா டெக் எஃப்எஃபோட தேர்ட் பார்ட் தாண்டா. ஸோ லாஸ்ட் பார்ட்லேயே கேட்டிருந்தீங்க நிறையா பேர், என்ன ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சொன்னது தான், நான் ஸ்டோரி எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ அதை நான் இடையில கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணேன்னா அவ்வளோதான், மொத்தமாகவே எனக்கு மாறிடும். ஸோ சஸ்பென்ஸ் இருக்கட்டுமே, இப்போ என்ன பிரச்சனை, சஸ்பென்ஸ் இருக்கட்டும். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த சஸ்பென்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கண்டுபிடிங்கடா யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேடா, சரி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோலையும் சஸ்பென்ஸ் கன்ஃபார்ம் இருக்குது, அதுவும் என்னென்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள். சரிடா, இப்போ வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் போட்டுக்கோங்க. இப்போது நான் லாஸ்ட் பார்ட் எப்படி முடிச்சிருப்பேன்னா, டியாங் இருந்துட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதில் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இது என்னவா இருக்கும்? ஏன் இது இப்படி இருக்கு? அவன் திரும்பி என் வீட்டுக்கு வந்திருக்கானா? எனக்கு அதுவும் என்ன நடக்குதுன்னு தெரியல. என்னை சுற்றி ஏன் இப்படி நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் இல்லை அப்படி நடக்குது? ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஸோ அவன் பெட்ரூம்லேருந்து வந்துட்டுருப்பான். ஸோ பெட்ரூம்லேருந்து பார்த்தா லிவிங் ரூமில் அந்த பாக்ஸ் இருக்கிறது தெரியும். ஸோ யங்டன் தான் அப்படியே பின்னாடி கத்திக்கிட்டே வரான். இந்த சைட் யாங் இருந்துட்டு அப்படியே போயிட்டு அந்த பாக்ஸ் கிட்ட அப்படியே உட்காந்து அந்த பாக்ஸ் அப்படியே இழுக்கிறான் அவன்கிட்ட. அந்த பாக்ஸ் அப்படியே அவன்கிட்ட இழுத்துட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு இருக்கான் அந்த பாக்ஸை. ஏன்னா அந்த பாக்ஸ் தீமே நான் சொல்லியிருப்பேன்ல, ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பிளாக் பாக்ஸு, ஸோ ஒயிட் கலர் ரிப்பனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளட்டில் நினச்சி அப்படி கட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த பாக்ஸ் வந்துட்டு டேபிளுக்கு கீழே இருக்கும், டேபிளுக்கு மேலே தான் வந்துட்டு அந்த கார்டு இருக்கும். ஸோ அந்த கார்டு அப்படியே இருக்குது டேபிளில். டாங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த கார்டை பார்க்குறான். அதே லோகோ அவன் கையில் பெட்ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அதே இது இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா 2 கார்டு. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அவள் ஒரு மாதிரி வியர்டாக அதை பார்த்துட்டு இருக்கான். இப்போது டியாங்கோட ஐஸ் வந்துட்டு அந்த பாக்ஸுக்கு தான் போகுது. அவள் அப்படியே அந்த பாக்ஸை ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு இருக்கான். இப்போது அந்த ரிப்பனை ஓகே ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே கொண்டு போகிறான். ஸோ இப்போது கதவு தான் அப்படியே டப்பு 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 டப்புன்னு அடிக்குது போட்டு. அவ்வளோதான், பயந்துடுறான். வா தோ, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த கதவு இன்னும் வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப வேகமாக அடிச்சிட்ருக்காங்க போட்டு. டாங் பயந்துடுறான், ஒரு வேளை அவன் தான் வந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாக்ஸை வேகமாக அந்த டேபிள் கடியில் வச்சுட்டு, ஸோ அந்த டேபிளுக்கு மேலே அப்படி அந்த ஸ்க்ரீன் போட்ட மாதிரி மூடிட்டு, ஸோ அந்த கார்டையும் அந்த பாக்ஸ் மேலே வச்சுட்டு உள்ளுக்குள்ளே தள்ளிட்டு அவன் அப்படியே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ வரான். அந்த அப்படியே அந்த டோர்கிட்ட அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த டோர் அவ்வளோ வேகமாக அடிச்சிட்டு இருக்கு. இப்போ டியாங் தான் அந்த டோரை அப்படியே லைட்டாக அன்லாக் பண்ணுறான். இப்போ கதவு வேகமாக திறக்குது. ஏய் டியாங், நீங்களா? என்ன இவ்வளோ நேரமாச்சு, என்ன பண்ணிகிட்டு இருந்த? அது ஒன்றும் இல்லை, பெட்ரூமில் இருந்தேன்னா, ஸோ அதனால தான். ஏன் இப்படி வேர்த்துருக்கு உனக்கு, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, ஃபேன் போடாதனால தான். ஓகே டியாங், நான் உன்னை பிக்கப் பண்ண வந்திருந்தேன், நீ இல்லை போயிட்ட அப்படின்னாங்க. ஆமாம், கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ஸோ அதனால தான் முன்னாடியே வந்துட்டேன். ஓ அப்படியா? ஆமாம், இது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எட்டி பார்க்குறான். அங்கே யங்டன் தான் டியாங் பின்னாடி நின்றுட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவன் பார்க்குறான், இது உங்கள் டாகியா? ஆமாம். ஓ, பேர் என்ன? யங்டன். அப்படியா? யங்டன் ஓ க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே யங்டன் எடுத்து கொஞ்சிட்டு இருக்கான். ஸோ கொஞ்சிட்டு இருக்கும்போதே அந்த டியாங் போட்டு விட்ருப்பான்ல, ஸோ செயின் அதை பார்க்குறான். டியாங், இது ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ. இது நீங்கள் தான் வாங்கினீங்களா? ஆமாம், நான் தான் இவனுக்கு வாங்கினேன். ஓ சூப்பராக இருக்குது, இவனுக்கு இது கலருக்கு அதுக்கும் மேட்சிங்காக இருக்குது இவனுக்கு. டியாங், நான் உள்ளுக்குள்ளே வரலாமா? ஓ யா, ஆஃப்கோர்ஸ் வாங்க. சாரி. பரவாயில்ல. ஓகே, கவுச்சில் உட்காருங்க, நான் காஃபி கொண்டு வந்துடுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த பர்சன் தான் அப்படியே உட்காந்துருக்கான்.
அவன் அப்படியே அங்கேருந்து அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ டேங்கோட ஹவுஸ் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ எங்கேயுமே குப்பையை கண்ணில் பார்க்காத அளவுக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ அவன் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி டேங் மேலே இன்னுமே அவனுக்கு ஒரு மாதிரி குட் இம்ப்ரெஷன் ஆகிட்டே இருக்குது. இந்த சைடு நம்ம டேங் நான் அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடுறான். போயிட்டு அவன் அப்படியே ஃபேஸை வாஷ் பண்ணுறான். எல்லாத்தையும் நான் தப்பாக எடுத்துக்கிறேன்னா சே ஒன்றும் இருக்காது, நம்ம அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நேரத்தில் எனக்கு இப்படி பண்ண வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே காஃபி போட்டுட்டு இருக்கான். இந்த சைடு யங்டன்னா அப்படியே அவன் பெட்ரூமில் நின்றுட்டு அப்படியே அந்த பர்சனை பார்த்துட்டு இருக்கான். இப்போது அந்த பர்சன் அப்படியே திரும்பி பார்க்குறான். யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யங்டன்னா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அவன் வாய்ஸ் எல்லாம் மாற்றிட்டு கூப்பிட்றான் யங்டனை. யங்டன் இருந்துட்டு பார்த்துட்டு எதுவுமே பண்ணல அப்படின்னு நின்றுட்டுருக்கான். வா 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். யங்டன் நகரவே இல்லை. இப்போ அங்கே நின்று அப்படி குலைச்சிட்டு இருக்கான். அவ்வளோதான் இவனுக்கு கடுப்பாயிடுச்சுன்னா என்ன பார்த்து குலைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு மாதிரி கையோங்குறான். அதுக்கு யங்டன் ரொம்ப பயங்கரமாக குலைச்சிட்டு இருக்கான். இப்போது அவன் அப்படி தான் பேசிக்கிட்டே அந்த டேபிளில் அப்படி காலை வைக்கிறான். ஸோ என்னடா அது கீழே நம்ம ஒரு மாதிரி இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி கீழே குமிகிறான். ஸோ கீழே குமிஞ்சிட்டு அந்த ஸ்க்ரீனை லைட்டாக அப்படி தூக்குறான். இப்படி அங்கே வந்துட்டு காஃபி. ஓ தேங்க்யூ. டேங் நீங்கள் இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க. ஸோ நான் பயந்துட்டேன். நான் வந்து பார்த்தா நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாயிடுச்சு, என்ன ஆயிடுச்சோ இதாகிடுச்சோன்னு சொல்லிட்டு. இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க புரியுதா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, ஸோ அதனால தான். அப்படிலாம் இனிமேல் பண்ணாதீங்க. இனிமேல் நானே பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு பண்ணாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஸோ வேணாமே. ஸோ நானே போய்க்கிறேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐயோ அப்படிலாம் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறது மட்டும்தான் நான் இப்போ ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையாச்சும் நான் பண்ணுறேனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறான். டேங் இருந்துட்டு அவன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மண்டையை ஆடிட்டு விட்டுறான். இப்போது இந்த சைடு தான் டேங் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங் உட்காந்துருப்பான். ஸோ அவன்கிட்ட தள்ளி உட்காந்து அவன் அப்படியே கை மேலே கை வைக்கிறான். இப்போ யங்டன்னா வேகமாக ஓடி வரான். இப்போ இவன் இருந்துட்டு வேகமாக டேங் அது என்ன சொல்ல வந்தேன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அந்த பர்சன் இருந்துட்டு டேங் வந்துட்டு பார்க்குறான். யங்டன் தான் வேகமாக அவனை கடிச்சு வச்சுருப்பான். ஸோ அவ்வளோதான். டேங் வந்துட்டு யங்டன் சொல்லிட்டு டேங் அப்படியே கத்துறான். இந்த சைடு நம்ம யங்டன் அப்படியே பயந்து போயிட்டு அவன் அப்படியே நிற்கிறான். இந்த சைடு டேங் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஐம் சாரி இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, ஐயோ ரொம்ப பிளட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங் தான் அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ யங்டன் வந்துட்டு நல்லா கடிச்சு வச்சுருப்பான் போட்டு. ஸோ அதனால் அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதுதான் சைட் கேப்னு சொல்லிட்டவன். டேங் ரொம்ப வலிக்குது டேங் பார்த்து. ஐயோ ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யங்டனை பார்த்து அப்படியே முறைக்கிறான். யங்டன் இருந்துட்டு அவன் எதுவுமே பண்ணல, அப்படியே போயிட்டு அமைதியாக டேங்கோட காலை சுற்றி நிற்கிறான். டேங் வந்துட்டு அவன் எதுவுமே பேசவே இல்லை யங்டன் கிட்ட, அப்படியே அவன் அமைதியாக இருக்கிறான். ஸோ யங்டன் வந்துட்டு டேங்கோட காலை அப்படி சுற்றி வந்துட்டு இருக்கான். நம்ம டேங் தான் கொஞ்சம் கூட யங்டனை கண்டுக்கவே இல்லை. அவன் அப்படியே உட்காந்துருக்கான். யங்டனை சுற்றி வரான். அவனுக்கு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யங்டனுக்கு டேங் அப்படி பண்ணுறது. யங்டன் அப்படியே நின்றுட்டே இருக்கான். அவன் காலை சுற்றி வந்து நம்ம டேங் கண்டுக்கவே இல்லை. அவன் உட்காந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சைடு இந்த பர்சன் இருந்துட்டு இதுதான் சாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கான். டேங் ரொம்ப வலிக்குது டேங் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கான். சரி டேங்னா இல்லை ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடு அந்த பர்சன் தான் டேங் நாளைக்கு நான் இதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என் கூட வரீங்களா? ஷியோர் நான் வந்துடுறேன். இப்போ ஒன்றும் இல்லை சாரி உங்களுக்கு ஏதாச்சும் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப கேரிங்காக பேசிகிட்டு இருக்கான். இந்த பர்சனுக்கு இவன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அப்படியே அவங்க ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி அவங்க வந்து அது கவனிக்கவே இல்லை. அவன் வாட்டுக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பர்சன் தான் அப்படியே டேங்க வச்ச கண் எடுக்காமல் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா டேங் ரொம்ப அழகாக இருக்கான். அவன் அந்த யூனிஃபார்ம் இதில் அவனுக்கு ஸ்வெட் ஆகி அங்கங்கே அவனோட ஷர்ட் ஒட்டி இருக்கும். ஸோ ஃபேஸ் மட்டும் தான் வாஷ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் அவன் ஒரு மாதிரி இருக்கான். அந்த பர்சன் வந்து அப்படியே அவங்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போது நம்ம யங்டன்னா
அப்படியே அவன் கால் வச்சுட்டு வந்திருப்பான். இப்போ அமைதியாக போய் நின்றுக்கிறான். டேங் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. இப்போது டேங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் தான் டேங்கோட கை மேலே கை வைக்கிறான். ஆ இல்லை, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆ சொல்லுங்கள். எனக்கு ஏன்னு தெரில, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்னை இப்படி பார்த்துக்கிறது, இப்படி எனக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் என்னை ஹர்ட் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான். டியாங்கே ஒரு செகண்ட் அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணால் பார்த்துட்ருக்கான். என்ன அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இந்த சைடு ஓகே டியாங், நாளைக்கு வந்துட்டு ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ண போகணும், ஸோ மறந்துடாதீங்க ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல் நீங்கள் ஆஃபீஸ் போங்க, உங்களை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர்நூன் வந்து பிக் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ போய் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. யங்டன் ஐம் சாரி, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஹாசன் நடந்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு யங்டன்டே பேசிவிட்டு இப்போ அப்படி தான் அப்படி அந்த கார் கீழே எடுத்துகிட்டு அவன் கிளம்பிடுறான். இப்போ டியாங் தான் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வரான். இப்போது அப்படியே திரும்பி பார்க்குறான். யங்டன் அப்படியே பாவமாக நின்றுட்டுருக்கான். டியாங் எதுவுமே பேசலை, ஒரு வார்த்தை கூட. அப்படியே போகிறான் உள்ளுக்குள்ளே போய் அப்படியே டோரை சாத்திக்கிறான். யங்டன் வேக வேகமாக ஓடி வந்திருப்பான் ரூம்குள்ளே போகிறதுக்கு. பட் டியாங் வந்துட்டு அதுக்குள்ளே டோரை சாத்திடுவான். சாத்திட்டு அவன் மாட்டுக்கு அமைதியாக போய் படுத்துக்கிறான். ஸோ டியாங்கோட மொபைல் எல்லாமே வெளியே தான் இருக்கும். அவன் அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்படியே படுத்துக்கிறான். எதுவுமே இது பண்ணல, அவன் யூனிஃபார்ம் கூட சேஞ்ச் பண்ணல. அவன் அப்படியே படுத்துக்கிறான். இந்த சைட் நம்ம யங்டன் தான் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கான். டியாங்க்கு இது ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டே இருக்குது. அவன் கத்த டியாங்க் ரொம்ப தலை வலிச்சுக்கிட்டே இருக்குது. அவனுக்கு அந்த கார்டு அப்புறம் அதெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ டியாங் தான் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு மாதிரி கொடூரமாக கத்துறான். யங்டன் அவ்வளோதான் பயந்துட்டு அப்படியே அவன் மேலே உட்காந்துடுறான். அவன் எதுவுமே அதுக்கப்புறம் கத்தவே இல்லை. நம்ம டியாங் தான் அப்படியே அவன் காதை அடைச்சிட்டு அப்படியே படுத்திருக்கான். ஸோ டியாங்க்கு தான் அந்த நைட் அப்படி ஓவர் ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்னா ஸோ டியாங் இருந்துட்டு அப்படியே படுத்திருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹெட்லாம் ஒரு மாதிரி பெயின் ஆகிட்டே இருக்குது. அவன் அதுக்காக அவ்வளோக்கா பெருசாக இது பண்ணிக்கல. ஹெட்டேக்கோட ஜஸ்ட் எந்திரிச்சிட்டு நார்மல் ஹெட்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சிட்டு அப்படியே கிளம்பிகிட்டே இருக்கான். ஸோ இன்னும் அவன் அந்த டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ யங்டனும் கத்தவே இல்லை. யங்டனும் அமைதியாக தான் இருக்கான். இப்போது டியாங் தான் அவள் அப்படியே ஆஃபீஸ்க்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இப்போ தான் அப்படி டோர் ஓப்பன் பண்ணுறான். ஸோ யங்டன் இருந்துட்டு அந்த கதவு முன்னாடியே உட்காந்துருக்கான். ஸோ அதை பார்க்குறான் டியாங். பார்த்துட்டு அவன் வாட்டு கண்டுக்காமல் அப்படியே வரான். இப்போது வந்தா கிச்சனுக்குள்ளே யாரோ இருக்கிறாங்க. ஏய் யார்? ஓ நீங்களா? ஆமாம் டியாங், நான் மார்னிங்லேருந்து உன் ஃபோனுக்கு ரிங் பண்ணிட்டே இருந்தேன், நீ எடுக்கவே இல்லை. ஸோ அதனால தான் சரி என்னாச்சுன்னு வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் கதவு அன்லாக்கில் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்துட்டேன். ஏன்ட்டு அவங்களாச்சும் பிரச்சனையா? இல்லை ஒன்றும் இல்லை. என்ன சொன்னீங்க? கதவு அன்லாக்கா? ஆமாம் டியாங், கதவில் நான் பாஸ்வேர்ட் போட்டேன், தானாகவே ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன பாஸ்வேர்ட் போட்டிங்க? 3314. 3314 இல்லை, என்னோடய பேட்டர்னே வேறு. அப்படிங்களா? ஆனால் நான் இந்த நம்பர் தானே போட்டேன், ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். இப்போ டியாங் தான் வேக வேகமாக வெளியே ஓடுறான். வெளியே விட்டுட்டு இந்த கதவை சாத்துறான். கதவை சாத்திட்டு அவன் வேறு ஏதோ நம்பர்லாம் போட்டு பார்க்குறான். பட் எல்லாத்துக்குமே டோர் அன்லாக் ஆகுது. ஸோ டியாங் இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ இப்படி தான் அடிக்கு ஒருக்கா வந்துட்டு போகிறானா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே இருக்க அந்த லாக் சிஸ்டத்தவே அந்த பர்சன் மாற்றிருப்பான். ஸோ டியாங் இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ என்ன நம்பர் போட்டோம் இந்த கதவை இப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே ஷாக்காகி பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த உள்ளுக்கு அந்த பர்சன் என்னாச்சு டியாங்? இல்லை உள்ளுக்குள்ளே டேமேஜ் ஆகிடுச்சு கதவு. ஸோ அதனால தான் வேறு எதுவும் கிடையாது. ஓ அப்படியா? நான் ஓகே, நம்ம போனதுக்கப்புறம் நான் யாராவது விட்டு சொல்லி இதை ரெடி பண்ண பார்க்குறேன். ஓகே. சாரி டியாங் அந்த காஃபி. தேங்க்யூ. ஓகே, ஆஃபீஸ்க்கு போகலாமா? யா ஷூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டியாங் தான் அப்படியே அவனோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறான். ஸோ யங்டன் நம்மளை அப்படியே பார்க்குறான். பட் எதுவுமே டியாங் பேசவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி யங்டனோட பர்த்டே, அவனுக்கு விஷ் கூட பண்ணலை. அவன் அப்படியே அவன் பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுறான். இந்த சைடு நம்ம யங்டன் தான் அப்படியே பார்க்குறான். அவன் எதுவுமே பேசாமல் அப்படியே கதவை சாத்திட்டு போயிடுறான். யங்டனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ டியாங் இப்படி பண்ணது. அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல, நம்ம டியாங் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனே கஷ்டமாக இருக்குது நம்ம யங்டனுக்கு. அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான் அந்த கதவை மட்டுமே பார்த்துட்டு.
சார் டேங் தான் அப்படியே அப்பார்ட்மெண்ட் கீழே வந்துட்டு இருக்கான். இந்த சைடு அந்த பர்சன் டேங். ஆ இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்ட்டு இருந்தேன். சொல்லுங்கள். அதாவது என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் உங்கள் கூட வந்து இருக்கட்டா? இல்லை, எனக்கு புரியலை. இல்லை, லிவிங் டுகெதரில் இருக்கலாமே. இல்லை, எனக்கு புரியல நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு. இல்லை, எப்படியும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் ஃப்யூச்சரில். ஸோ இதனால் எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ எல்லோரும் இப்போ அப்படி தானே இருக்காங்க. நான் கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லை, எனக்கு அதெல்லாம் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ளீஸ் இந்த மாதிரி டாபிக் பற்றி பேசாதீங்கன்னு உங்கள்கிட்ட நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பேசுகிறதா இருந்தால் ப்ளீஸ் என்கிட்ட பேச வேணாம். ஐம் சாரி டேங், ஐம் சாரி. இல்லை, நான் இதை பற்றி பேசலை. ஓகே, உன்னை ட்ராப் பண்ணி பிக்கப் மட்டும் பண்ணிக்கிறேம்மா, போதுமா? எனக்கு அதுவே பெரிய தேங்க்ஸ் ஃபுல் தான், போதும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டி அவங்க அப்படியே காரில் உட்காடுறான். அந்த பர்சன் இருந்துட்டு அப்படியே அவன் கையவே அடிச்சுட்டு இதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேங்கிறான். என்ன தான் பண்ணுறது? எப்படியாச்சும் இவனை போட்டே ஆகணும்னு ஒரு குறிக்கோளில் இருக்கேன். என்ன எதுக்குமே மடங்க மாட்டேங்கிறான். எதுக்குமே ஒரு வார்த்தை கூட இது பண்ண மாட்டேங்கிறான். நம்ம பெரிய இவனாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மனசுக்குள்ளே திட்டிட்டு அப்படியே வந்து உட்காடுறான். ஓகேடா, போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னதும் அப்படியே அவன் காரை ஸ்டார்ட் பண்ணுறான். காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவன் ஆஃபீஸ் முன்னாடி போய் நிறுத்துறான். ஸோ இந்த டைம் அப்படி தான் அவங்க அப்படியே வேகமாக இறங்கி போயிடுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஏன்னா ஏதாச்சும் இருந்தால் இங்கே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் இருந்துட்டு அப்படியே ஓடிடுறான். இந்த டைம் அந்த பர்சன் எதுக்குமே நீ வழிபட்டு வர மாட்டேற, அவனுக்கு இருக்கு இருடி, நாளைக்கு பார்த்துக்கிறவன அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணுறான். ஸோ இந்த சைன் அந்த பர்சன் மறந்துட்டேன். டேங் இல்லை இல்லை, நான் ஆஃப்டர்நூன் பிக் பண்ணிக்குவேன். ஸோ ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணணும்ல. சாரி, நான் மறந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டேங் தான் அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே போகிறான். ஸோ இந்த சைடு நம்ம டேங் அப்படியே போயிட்டுருக்கான். நம்ம யூங்கி இருந்துட்டு அப்படின்ட்டு ஒரு பர்சன்ட்ட பேசிகிட்டே இருக்கான். அப்படிங்களா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நான் போய் கீழே வந்துட்டேன். அப்புறம் ஒரு பர்சனை வந்து ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. அச்சோ, ஒன்றும் அடியெல்லாம் பண்ணல. அடியெல்லாம் பண்ணல, நார்மலாக தான் இருக்கேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. டேங் பார்க்குறான். யூங்கி என்ன பண்ணுற? இல்லைடா, இன்றைக்கி என்னமோ ஒரு நியூ கலீக்ஸ் வர போகிறாங்களாம், அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இவங்க இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பேசுகிறாங்களா, ஸோ அதை அவங்க 2 பேசிகிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, நியூ கலெக்ஸா? யார் அது? தெரியலடா யாருன்னு, பட் வரேன்னு சொல்லியிருக்காங்க, பட் தெரியல யாருன்னு. ஓ அப்படியா, சரி ஓகேடா, சரி வா நம்ம கேபின் போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூங்கி தான் ஓகே பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்புறம் 2 பேர் பண்ணிவிட்டு அப்படியே வராங்க. ஸோ டேங் அப்படின்னு உட்காந்துடுறான் கேபினில். நம்ம யூங்கி தான், ஏன்டா இப்படி அப்செட்டாக இருக்க? யங்டன் நேற்று அவனை கடிச்சு வச்சுட்டான்டா. யார்? அவனை தான். யார்? அந்த காம பிசாசவா? ஆமாம், அவனை தான் கடிச்சு வச்சிட்டான். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சுடா. சரிடா, நல்லா தானே பண்ணியிருக்கான். என்ன நல்லது பண்ணியிருக்கான்? ஆமாம், யங்டன் எதுக்காக கடிச்சான்னு தெரியுமா? என்னன்னா அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். என்ன பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான். அப்போ டேங் மேலே அவன் கை வச்சுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் யங்டன் வந்து கடிச்சிருப்பான். ஸோ அது இப்போ தான் டேங் ரிலீஸ் பண்ணுறான். அவன் என் மேலே கை வச்சது இவனுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால தான் அவன் கடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் டேங் வந்து ரியலைஸ் பண்ணுறான். இப்போ டேங் வந்துட்டு என்ன காரணம்னே தெரியாமல் அவனை வராட்டி பண்ணிட்டேன். அவன் என் மேலே கை வச்சான்டா. அதனால தான் அவன் கோவப்பட்டு கடிச்சிருக்கான். இன்றைக்கி என் செல்லத்துக்கு பர்த்டே வர. ஐயோ, ஆஃபீஸ் முடிஞ்சு வேகமாக போய் பார்க்கணுண்டா அவனை. காலையிலேயே அவன்கிட்ட எதுவுமே நான் பேசலை, அப்படியே வந்துட்டேன். அவன் பாவம்லடா, தப்பாக நினச்சிருப்பான் என்ன. அதெல்லாம் கிடையாது, நீ அவனை இப்படி பண்ணால் தான் ரொம்ப சேடாவான். ஏன்ட்டையும் இப்படி பண்ணுற? அவனை போன தடவை யாரோ ஒருத்தவங்க தொட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்களையும் போய் கடிச்சான், தெரியும் தானே உனக்கு. இப்போ அதையே ஏன்டா இப்படி திரும்பி பண்ணுற? அவனை புரிஞ்சுக்க மாட்டே கொஞ்சம் கூட. அவன் உன்னோட சேஃப்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறான்டா, உன்னை அப்படி பார்த்துக்கிறான் அவன். ஆனால் நீ அவனை ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி அப்படியே உட்காடுறான். சாரி மச்சான், நான் மறந்துட்டேன். ஐயோ, என் செல்லம் எப்படி இருக்குமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ அவனுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஸோ அங்கே இன்னொரு ஸ்டாஃப் வராங்க. ஐம் சாரி,
இப்போது கொஞ்சம் மீட்டிங் இருக்குது, ஸோ எல்லோரும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையுமே அப்படி ஒரு ஹாலில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைடு தான் அந்த நியூ பர்சன் வர்றதுக்கான இது. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்சார்ஜ் மாதிரி. ஸோ எப்படின்னா ஒரு ஆஃபீஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா இத்தனை குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்சார்ஜாக ஒருத்தவங்க போடுவாங்க இல்லையா, ஸோ அவங்க தான். ஸோ இப்போ அவங்க இருந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அவங்க இந்த பர்சன் இன்னும் அரைவல் ஆகலை, ஸோ அதனால் எல்லாம் டைமிங்கே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் நிறையா ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே அப்படி தான் உட்காந்துருக்காங்க. இப்போது அந்த ஹால்குள்ளே தான் ஒரு பர்சன் இருந்துட்டு அப்படி என்டர் ஆகுறாங்க. நம்ம டியாங் இருந்துட்டு டைமை தான் பார்த்துட்டு இருந்துட்டுப்பான். ஸோ இப்போ அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான், யாரா அது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பர்சன் அழகாக டிப்டாப்பாக ரெடி ஆகி வந்திருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம டியாங் பார்க்குறான், யாரா இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த கதை ஓப்பன் ஆகி வந்ததுக்கு அதுக்கும் அவனுக்கு அழகாக எதுவும் தெரில. பட் ஆனால் டியாங்க்கு மட்டும் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டில் ஒரு மாதிரி ரொம்ப ரைஸ் ஆகுது. யார் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் க்யூரியஸாக பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு தான் அந்த பர்சன் அப்படியே உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டு, சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஸோ டிராஃபிக் ஜாம். ஓகே சார் பரவாயில்ல, நீங்கள் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாத்துக்கு முன்னாடியும் தான் அப்படியே வச்சு அவங்கள இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட குரூப்புக்கு தான் இப்போ டேங்கோட குரூப்புக்கு தான் இவங்க லீடராக வர போகிறாங்க. ஸோ இப்போ டேங்க எல்லாத்துக்குமே கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இப்போ டேங்கோட டர்ன் தான். கேளுங்க சார். என் டர்னா? ஆமாம் உங்கள் டர்னா, நீங்கள் தானே கேட்கணும். ஓ ஐம் சாரி. சார் சொல்லுங்கள். இப்போ என்னடா கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியை பார்க்குறான். யூங்கி என்னடா பண்ணுற, கேள்றா, என்னடா கேட்குறது. இப்போது யூங்கி எப்படி திருன்னு பார்த்துட்டு இருக்கான், என்னடா இவன் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அந்த பர்சன் அதே மாதிரி தான். சார் உங்களுக்கு கொஸ்டின் என்ன ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறான். பட் அங்கே வந்துட்டு ஓகே எங்களோட ஆஃபீஸோட ஆவரேஜ் எவ்வளோன்னு தெரியுமா? ஓ ஏன் தெரியுமே. சொல்லுங்கள். போன வீக் 93 இருந்திருக்கு, இந்த வீக் 73 ஆயிடுச்சு. அது பிகாஸ் ஆஃப் லாஸ் தான். ஆனால் நான் வந்துட்டேன்ல, ஸோ 100 கொண்டு போயிடுவேன், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். அவங்க வந்துட்டு அப்படியே பேனை பார்த்துட்டு இருக்கான். என்னடா அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அவங்க அவன் பேசுகிறது கொஞ்சம் கூட கவனிக்கலை, அவனை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே தான் எல்லோரும் அந்த மீட்டிங்கில் அப்படியே டிஸ்போஸ் ஆகுறாங்க. இந்த சைட் டியாங் தான் அப்படியே பேன் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். யூங்கி தான் என்னடா அப்படி பேனை பார்த்துட்ருக்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறான். டியாங் தான் அப்படியே வந்து உட்காடுறான். உட்காந்துட்டு அவனுக்கு அந்த கேபின்லேருந்து எப்படி பார்த்துட்டே இருக்கான், என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்டர்வியூஸ்லாம் இவங்க முடிச்சுட்டாங்க. ஸோ ஆஃபீஸர்ஸ்லாம் பார்க்கணும்ல. ஸோ ஆஃபீஸர்ஸ்லாம் போயிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பர்சன் தான் அப்படி இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. நம்ம டியாங்க்கு இங்கே பொறுமை தாங்கலை, அவன் டைமிங்கே பார்த்துட்ருக்கான், எப்படா வெளியே வருவான்னு. சரி நம்ம டியாங் தான் அப்படியே உட்காந்துருக்கான். அந்த பர்சன் இருந்துட்டு இப்போ அந்த கேபின்ல இருந்து அப்படியே காத்துட்டு வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்தோடனே நம்ம டியாங் தான் அப்படியே வேகமாக எட்டி பார்க்குறான், வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான், நம்ம டியாங்க்கு அப்படி பல்லெல்லாம் அப்படி ஒரு மாதிரி அவர் ரிவீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு யூங்கி தான் என்னடா இப்படி சிரிச்சிட்ருக்க, யாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறான். அந்த பர்சன் தான் இன்டர்வியூ பண்ண அவனை பார்த்து என்கிட்ட இப்படி இழிச்சிட்ருக்க, இங்கே பாரு எப்படி இருக்கான்னு. அவனை பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கடா எனக்கு, அது ஏன்னு தெரில. எனக்கு ஏன் இப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. இங்கே பாரு எனக்கு எப்படி ஸ்வெட் ஆகுதுன்னு. ஆமாம் ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏச்சி அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டியாங் தான் அப்படியே பேசிட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். இப்போ இந்த பர்சன் இருந்துட்டு அப்படியே வந்து அவரோட கேபினில் உட்காடுறாங்க. ஸோ உட்கார்ந்தவொடனே நிறைய பேர் அவர்கிட்ட போய் பேசுனாங்க. ஸோ நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது அந்த பர்சன் தான் ஸோ என்ன நீங்கள் இப்போதைக்கு இன்டர்வியூ பண்ணாவ, ஸோ உங்கள் ஒர்க்ஸ் போய் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலெக்ஸும் பார்க்குறாங்க. என்னடா இவன் எப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி. ஓகே மேனேஜராக இருக்கலாம், ஆனால் இந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு அப்படியே டிஸ்போஸ் ஆகுறாங்க. இப்போ இந்த பர்சன் இருந்துட்டு அப்படியே பேசிட்டு நம்ம டேங்கை பார்க்குறான். டேங்க் அவ்வளோதான் ஹார்ட்டே நின்றுச்சு. என்னோட என்ன பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படி தான் கண்ணை பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்ருக்கான். இந்த சைடு இந்த பர்சனும் அப்படி தான் டேங் அப்படி பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த பர்சன் வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணுறான். டேங் அப்படியே தலைக்கீழே போட்டு அவன் அப்படியே கம்ப்யூட்டரில் என்னென்னமோ தட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ சப்பாக ப்ராசஸிங் பண்ணிகிட்ருக்கான். யூங்கி தான் அவனை பற்றி திட்டிகிட்டு இருக்கான், ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த பர்சன் தான் அப்படியே எந்திரிக்கிறான். ஓகேடா இந்த பாட்டத்தோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த பாட்டத்தை உங்களுக்கு அதை பிடிக்கும் நம்புகிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி. இது கொஞ்சம் எப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ட்வின்ஸ் மாதிரி வருமானு தெரில, பட் இது ட்வின்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, பிடிச்சவங்க பாருங்கள், என்ஜாய் பண்ணிக்கோங்கடா. பாய்டா, பாய்.